الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது குறித்து மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆரம்ப காலம் முதல் போதனை செய்து வருகிறார்கள். நபிகளாரினுடைய போதனையின் மீது பெரிய அளவில் முஸ்லிம் சமுதாய மக்கள் கவனம் செலுத்துவதில்லை. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெரும் பின்னடைவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை கவனத்தில் கொள்ளாததுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்களாம். என்ன பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல்கினா, இறைவா உன்னிடம் நேர்வழியையும் இறை அச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துவா, இது நிறைய இந்த துவாவை செய்வாங்களாம். என்னென்ன அல்லாஹ்விட கேட்குறாங்க? நேர்வழியை கேட்கிறார்கள், இறை அச்சத்தை கேட்கிறார்கள், சுயமரியாதையை கேட்கிறார்கள், செல்வத்தையும் கேட்கிறார்கள். இதை நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில், இது தமிழில் ஈஸியாக கேட்குற விஷயம் தானே, அரபியில் நிறைய மனப்பாடம் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் தமிழில் நான் இப்போ சொல்கிறதுலேருந்து என்ன செஞ்சிடலாம், புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்பது, இறை அச்சத்தை கேட்பது, சுயமரியாதையை கேட்பது, செல்வத்தை கேட்பது, இந்த நான்கையும் நம்முடைய சமுதாய மக்கள் தவறாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால் சமுதாயத்தில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்காது என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த நான்கு விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சுயமரியாதை. ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்தில் வாழ்பவர்கள் சுயமரியாதையை பேணும் பொழுதுதான் கண்ணியம் உயரும். ஒரு சமுதாயத்திற்கு கண்ணியமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இழிவும் கேவலமும் மட்டுமே வந்து சேருகிறது அப்படின்னு சொன்னா, தலை குனிவை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் சுயமரியாதையை பேணாதவர்களாக இருக்கிறோம் என்றதுதான் அடிப்படை. அதை நம்ம நிதர்சனமான உண்மையா நம்முடைய தமிழ்நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைகளை நம்ம உணர்கிறோம். ரொம்ப இலகுவா நம்ம சமுதாயத்தை என்ன செய்ய முடியும், அதிகார வர்க்கத்தினரால் கை கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியா நம்மளை என்ன செஞ்சிடலாம், பாஜக வந்துடும் பார்த்துக்க, ஈஸியா என்ன செஞ்சிடலாம், நம்மளை பயமுறுத்திடலாம். நீ என்னை ஆதரிக்கலன்னு வை, அவன் உன்னை கொளுத்தி போட்டுருவான். நீ என்னைய சேர்த்துக்கலன்னு வை, அவன் உன்னை எரிச்சு போட்டுருவான். இது ஈஸியா. ஆனா அதை யதார்த்தமாக நம்புகிற ஒரு சூழலில் நம்முடைய சமூகம் இருக்கிறது. நம்முடைய சமூகம் என்பது ஒரு பிரச்சனையில் சுயமரியாதையுடன் முடிவெடுக்கிற தகுதி வாய்ந்த சமுதாயமா நம்ம சமுதாயம் இருக்கானா? அப்படி கிடையாது. நம்ம சமுதாயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிள்ளுக்கீரையான ஒரு சமுதாயமா இருக்கு. யார் வேணாலும் நம்மளை என்ன செய்யலாம்,
அப்படி உப்பு வாங்கி இப்படி கிள்ளி எரிகிற அளவுக்கு கிள்ளுக்கீரையான ஒரு சமுதாயமாக இருக்கிறனாலதான் கேவலம் ஒரு சீட்டு 2 சீட்டு இதுக்காக ஏதாவது ஒரு கழக கட்சிகளுடன், குறிப்பா ஆர்எஸ்எஸ் கூட, ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தோடு கூட அங்க 2 பேர் இருக்காங்க. நம்மால் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இயக்கமே முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியருக்கும் எதிரான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் முஸ்லிம்களே வாழக்கூடாது என்பது அவங்களுடைய கான்செப்ட், அடிப்படை கொள்கை, சித்தாந்தம். ஆனா அங்க கூட 2 பேர் இருந்து ஆர்எஸ்எஸ் பின்பற்றுவதுதான் சரியான பாதைன்னு சொல்லி 10 பேரை கற்றுக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய கேவலத்துக்கு என்ன காரணம், இழிவுக்கு என்ன காரணம்னா சுயமரியாதை என்பதே கிடையாது. நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, பொருளாதார வலிமை என்ன, கல்வி தன்மை என்ன, அதிகாரத்தில் நமக்கான அங்கீகாரம் என்ன, நம்முடைய பிரதிநிதித்துவம் என்ன என்பதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. இங்க யாரும் பெருசா சமுதாயத்துல கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால என்னன்னு கேட்டா இந்த சுயமரியாதை அப்படிங்கிற ஒன்றை இந்த சமுதாயம் பேணுவதே கிடையாது. நிறைய யாசகர்களை யாரை பார்க்கிறோம்? முஸ்லிம் சமுதாயத்துல யாசகர்களாக நிறைய பேரை யாரை பார்க்கிறோம்? நம்ம எங்க பார்த்தாலும் சரி புர்கா போட்டுக்கிட்டு, தொப்பி வச்சுக்கிட்டு, கையேந்திக்கிட்டு பள்ளிவாசலுக்கு 10 பேர் நிக்கிறாங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் 10 பேர் நிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை ஆயிரம் பள்ளிவாசல்கள் இந்தியாவில் இருக்குது. இங்க இருக்கிறவங்க பூரா என்ன செய்யறாங்க? பூரா யாசகர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. கையேந்திரவங்க முஸ்லிம்களை தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எவன் ஒருவன் யாசிக்கிறானோ அவன் மறுமை நாளில் முகத்தில் சதை இல்லாமல் எழுப்பப்படுவான் அப்படின்னாங்க. ஒருத்தன் யாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப அவன் தன்னுடைய சுயமரியாதை இழந்து விடுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். சுயமரியாதை ஒருவன் இழந்தால்தான் பிறரிடத்தில் கையேந்தி பிரிதொரு வாசலில் அவன் நிற்க முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க? எவன் ஒருவன் யாசிக்கிறானோ அல்லது தன்னுடைய வறுமை ஏழ்மை கடந்து தன் தேவைக்கு போக யாசிக்கிறானோ அவன் மறுமை நாள்ல முகத்துல சதை இல்லாமல் எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப மறுமை நாள்ல இழிவான ஒரு எழுப்புதல் நம் மீது இருக்கிறது என்கிற பயம், அச்சம் யாசிப்பவர்களுடைய உள்ளத்துல இருக்குதா? இல்ல. யாசித்து யாசித்து தன்னுடைய வசதிகளை பெருக்கி கொள்ளுபவர்களை பார்க்கிறோம். எனக்கு தெரிய கார்ல பிச்சை எடுக்க போறவன் தான் இருக்கான். கார்ல 5-6 பேர் சேர்ந்து பிச்சை எடுக்க போவான். பிச்சை எடுக்கிற வீட்டுல பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் வண்டி நிற்கும். அவன் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வச்சிருப்பான். கோடீஸ்வரனா இருப்பான். வட்டிக்கு விடுறான். அவனை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். இந்த நிலை ஒரு சமுதாயத்தில் உருவாவதற்கு காரணம் என்னன்னா, இங்கு வெட்கம், மானம், சூடு, சொரண இவைகள் அனைத்தையும் ஒரு மனிதன் இழப்பதற்கு அடிப்படை எதுன்னு கேட்டா, எப்போ ஒருவன் சுயமரியாதை இழக்கிறானோ அப்போதான் எல்லாம். இந்த சமுதாயத்துல மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் கேவலப்பட்டு நிக்கிறாங்கல்ல. ஒருவர் இன்னொரு சாராரால் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். எதனால? கேவல செத்த ஒரு பிணத்துக்கு போய் பாத்தியா ஓதுனா அவன் ஒரு 100 ரூபாய் கொடுப்பான். இறந்து போன ஒரு பிணத்துக்கு 3ஆம் பாத்திகா, 7ஆம் பாத்திகா, 10ஆம் பாத்திகா, 20ஆம் பாத்திகா, 30ஆம் பாத்திகா, 40ஆம் பாத்திகா, வருஷ பாத்திகா இது ஓதுனா, மௌலுது ஓதுனா, கத்தம் ஓதுனா அவன் ஒரு கூலி கொடுப்பான். அந்த கூலியை பெறுவதற்காக அந்த பெரும் கல்வியை அவர் கற்றார். இந்த கூலியை பெறுவதற்காக தான் பல்லாயிரம் மக்கள் நிதிகளை கொடுத்து பல மதரசாக்களை வளர்த்தெடுத்து அவர்கள் இந்த கூலியை பெற்று சுயமரியாதை இழப்பதற்கா? சத்தியத்தை அறிந்து ஒரு இமாம், ஒரு மௌலவி சொல்ல ஒரு பள்ளிவாசலில் முற்பட்டால் கூட காலங்காலமாக நாங்கள் கடைபிடித்த காரியத்துக்கு மாற்றமாக நீ எப்படி சொல்லலாம் என்று அவரை வேலையை விட்டு நீக்குவார்களே தவிர, சுயமரியாதையோடு சத்தியத்தை ஒருவன் சொல்லுகிறான் நம்முடைய பள்ளிவாசலில் என்று மெச்ச மாட்டார்கள். காரணம் என்னன்னா, இங்கு சுயமரியாதையோடு வாழ்வது என்பதே ஒரு கற்பிதம் இல்லாத ஒரு சமுதாயம் ஆயிருச்சு. மானத்தோடு வாழணும், கண்ணியத்தோடு வாழணும் என்கிற ஒரு கற்பிதமே இல்லை. அதனாலதானே கேவலம் வரதட்சணை வாங்குறான்.
கட்டின பொண்டாட்டிக்கிட்ட போய் காசு கேட்கிறான்ல, நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ அத்தனை பவுனு போடு, அத்தனை 1000 போடு, அத்தனை லட்சம் போடு, அத்தனை லட்சம் போடு அப்படின்னு கேட்கிறான்ல. சுயமரியாதை இருந்தா தான் ஒரு ஆண் பிள்ளை ஆம்பளைன்னு ஒருத்தர் நினைச்சா பொம்பளைட்ட காசு கேட்பானா? கட்டிக்க போற பொண்டாட்டிட்ட காசு கேட்பானா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா நடப்பானா? வாங்குறான். குழந்தை பிறந்தா சீதனம் வாங்குறான், கல்யாணம் முடிச்சா சீதனம் வாங்குறான், பிரசவத்துக்கு போனா சீதனம் வாங்குறான், பிரசவத்துக்கு போயிட்டு வர பிள்ளைய கூட்டிட்டு வந்தா சீதனம் வாங்குறான், அதுக்கு ஒரு மோதிரம் வாங்குறான், அதுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்குறான். சாகுற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல வாங்கிக்கிட்டே இருக்கான். வாங்கின சிவப்பு கம்பளத்தை மாமனார் மடிச்சு பீரோல வைக்க முடியல, விரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த கேடு கட்ட சுயமரியாதையற்ற மணமகனாகும். அப்ப சுயமரியாதை என்பது ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆழமாக விதைத்த ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சொல்லுமா ஏதாவது சொன்னாங்க. அபு சுஃபியானை கூப்பிட்டு ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கிறார், உங்களுடைய தூதர் என்னதான் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லுகிறார், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று சொல்லுகிறார், ஜகாத்து கொடுக்கும்படி சொல்லுகிறார், உண்மையை பேசும்படி சொல்லுகிறார், சுயமரியாதையை பேணுமாறு சொல்லுகிறார், உறவுகளை பேணும்படியும் எங்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார் என்று அபு சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னரிடத்தில் சொல்லுகிறார். அபு சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னரை எப்போது சந்திக்கிறார்? ஹெர்குலிஸ் மன்னர் பாலஸ்தீனத்துக்கு வரும் பொழுது அரபி மொழி தெரிந்த ஒரு மனிதரை அழைத்து வந்து விசாரிக்கிறார். மக்காவில் புதிதாக ஒரு மனிதர் வந்திருக்கிறாரே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சுயமரியாதையை பேணுமாறு முஸ்லிம்களுக்கு கற்பித்தார்கள். அப்ப சுயமரியாதையை பேணுகிறதுனாலதான் சகாபாக்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள். எல்லா சகாபாக்களுக்கும் ஆசை வார்த்தை காட்டினார்கள்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆசை வார்த்தை காட்டினார்கள்ல. மக்காவில் எந்த பெண் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னா. மக்காவுடைய ஆட்சியில் பாதி உங்களுக்கு வேணுமா தரணும். உங்களுக்கு என்ன வேணும், சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, என்ன வேணும் அத்தனையும் தருகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு சுயமரியாதை இழந்து அந்த சமூகத்தை வளர்த்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வளர்க்கல. அப்ப ஒரு சமுதாயத்தினுடைய பின்னடைவுக்கு எது காரணம்னா சுயமரியாதையை பேணாமல் இருப்பதுதான். இங்க சுயமரியாதைக்கு சில பேர் என்ன செய்வான், தேவையில்லாத ரோசத்துக்கு பேர் சுயமரியாதைமா. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு என்ன செய்வான், வீட்டுக்கு தலை புள்ள தலை மருமக என்னை வான் கூட ஒரு வார்த்தை கூப்பிடல அப்படின்மா. எங்க வந்து கல்யாண மண்டப வாசல்ல வான்னு கூப்பிடல, நீ வரணுங்கிறதுக்கு முதல்ல உன் வீட்டுல வந்து பத்திரிக்கை வச்சான். நான் தாய் மாமே என்னான்னு என்னை ஒரு வார்த்தை கேட்கல. கல்யாணத்துக்கு அங்க இருந்து கிளம்பி வந்துருவான், கல்யாண மண்டப வாசல்ல நின்றுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவான். என்னடா பிரச்சனை, அவனை விட்டு கொடுக்க முடியாது. என்ன பிரச்சனை, வான்னு கூப்பிடல, சாப்பிடுன்னு சொல்லல அப்படின்பா. இதுக்கெல்லாம் பேர் சுயமரியாதைப்பா. இது உறவுகளை நிந்திக்கிறது, உறவுகளை கஷ்டப்படுத்துறது. சுயமரியாதை அப்படின்னு சொன்னா பிறரிடத்தில் கையேந்தாமல் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்றதுதான் சுயமரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சில உபதேசங்களை செய்யறாங்க. என்ன உபதேசம்னா, யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ செய்வான். சுயமரியாதையோடு ஒருத்தர் வாழன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அவன் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் சரி அவன் பேச்சுக்கு சமூகத்துல மரியாதை இருக்கும். பெரிய வறுமையில் இருப்பான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் இருப்பான், அவன் குடும்பம் கஷ்டப்படும், யாரிடத்திலும் போய் கையேந்த மாட்டான். அவன் ஆடைகள் அழகாக இருக்கும், இருக்கிற ஆடையை தூய்மையாக்கி போடுவான். சகாபாக்களை பார்த்தா எப்படி இருப்பாங்க? சகாபாக்களை பத்தி ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பிற்காலத்துல சொல்றாங்க. அவரிடத்தில் நிறைய ஆடைகள் இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் கீழே இருந்து இந்த வேட்டி கையில் இருக்குல்ல,
இது இப்படி ஏற்றி இப்படி கட்டணும்னா என்ன இருக்கும்? ஆபரேஷன் தியேட்டர்ல நிக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருந்து மேல வரைக்கும் அந்த ஒத்த ட்ரெஸ் தான். அப்படி கட்டிட்டு தொழுகிறார். ஏன் நிறைய ஆடை இருக்கும்போது இந்த ஒன்றை மட்டும் போட்டுட்டு நீங்க தொழுகிறீங்கன்னு கேட்கிறாரு. உன்னை போன்ற மடையனுக்கு தெரியும் அப்படிங்கிற காட்டிதான். அப்படியே சொல்றாரு, உன்னை போன்ற மடையனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எங்களுக்கு ஒத்த ஆடைக்கு மேல் வேறு ஆடை ஏது அப்படிங்கிறார். ஒத்த ஆடையை வைத்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் பார்ப்பதற்கு பணக்காரர்களை போன்று தெரிவார்களாம். அவர்கள் பணக்காரர்களாக கேட்டா ஏழைகள், அடுத்த வேளைக்கு உணவு வழி இல்லாதவர்கள், திண்ணை தோழர்கள். அவர்களை பணக்காரர்களாக காட்டியது எது? சுயமரியாதை. யாரிடத்திலும் போய் கரம் ஏந்தி நிற்க மாட்டார்கள். அப்படி உருவாக்கினாங்க. அப்ப சுயமரியாதையோடு யார் வாழ வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ செய்வான். யார் இன்னல்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான். யார் பிறரிடம் தேவையாகாமல் தன்னிறைவுடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவராக ஆக்குவான். சொற்ப சம்பளம், சொற்ப சம்பளம், அதை போதுமாக்கிக் கொள்ளுவார். தனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து பெரும் ஆசை கொள்ள மாட்டார். தனக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து தன்னுடைய வருமானத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார். தனக்கு கிடைத்ததை தன்னிறைவு உள்ளதாக ஆக்கிக் கொள்ளுவார். அவரை தன்னிறைவு உடையவராக அல்லாஹ் ஆக்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமான ஒரு அற்கொடை வேறு எதுவும் உங்களுக்கு வழங்கப்பட போவதில்லை. இருக்கிறதுலே பெரிய அற்கொடை தெரியுமா? பொறுமை அப்படிங்கிறார். அப்ப இந்த பொறுமை என்கிற ஒரு பண்பு வரும் பொழுது சுயமரியாதை அப்படிங்கிற தலை நிமிர்ந்து இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கஜானாவில் நிறைய பொருளாதாரம் பிற்காலத்துல சேர்ந்துருச்சுல, நிறைய சேர்ந்துருச்சு. சேர்ந்ததெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த சேர்ந்த நிதியெல்லாம் யாருக்கு? நம்ம சகாபாக்கள் முஸ்லிம்களுக்கு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுக்குறாங்க. போறாரு, ஒரு மாசம் வச்சு நல்லா செலவு பண்றாரு, காலி ஆயிருக்கு. திரும்ப வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுக்குறாங்க. போறாரு, எடுக்கிறாரு, செலவு பண்றாரு, ஜாலியா இருக்காரு. திரும்ப வர்றாரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே பணம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹக்கீமே, அழகா சொல்றாங்க, ஹக்கீமே, நிச்சயமாக இந்த செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது. இந்த வார்த்தை பார்த்தீங்களா? பசுமையானது, இனிமையானது. ஒரு பணத்தை அப்படி வாங்கி அடுக்கி வச்சு பாருங்க, கண்ணு அப்படியே அடிக்கும். இந்த கட்டுக்கட்டா பணம் வந்தவுடனே அப்படியே கண்ணு, அப்படியே கண்ணுக்கு பசுமையா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், இனிமையா இருக்கும். ஒரு 10,000 பார்க்காதவங்ககிட்ட போய், உங்க வீட்டில் ஒரு முதியவர்கள் இருப்பாங்க, வீட்டில் ஒரு முதியவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஒரு 10,000 கொடுத்து இந்த அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு தான். எனக்கா அப்படின்பாங்க. ஏன்னா அவங்கள 10,000க்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நாம முடிவு செஞ்சு வச்சிருப்போம். ஆக்குவான், பொங்குவான், நமக்கு போடுவான், சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போவான், ஊசியை போடுவான், கொண்டாந்து வீட்டில் விடுவான். என்ன தேவையோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்க, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு இவரா நினைச்சுக்குவாரு. அது கஷ்டம் இல்லை, அது கையில் ஒரு 500 1000 இருந்தா தானே பேர பேத்திகளுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும். அதை பத்தி சிந்திக்க மாட்டாரு. உனக்கு என்ன வேணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம முடிவு செய்ய முடியுமா? ஓயாம பிள்ளைய பார்த்து அதை வாங்கி கொடுடா, இதை வாங்கி கொடுனா கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? கேட்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கிட்ட ஒரு 10,000 கூட அப்படி கொடுங்க, கொடுத்து என்னப்பா இதை ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கும். உனக்கு தான் வச்சுக்க. எனக்கா? கண்ணு பசுமையாயிரும், மனசு இனிமையாயிரும். ரசூலுல்லாஹ் அழகா சொன்னா, ஹக்கீமே, செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது. யார் இதை போதும் என்ற உள்ளத்துடன் எடுத்துக் கொள்ளுகிறாரோ அவருக்கு இதில் பரக்கத் எனும் அருள் ஏற்படுத்தப்படும். போதும் எப்ப நினைக்கிறீங்க? மனுஷன் பொருளாதாரத்தை போதும்னு சொல்லுவான உலகத்துல. அல்லாஹ் கொடுத்ததை போதும் என்று எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் கொடுப்பான், சிலருக்கு லட்சத்தை கொடுப்பான், சிலருக்கு கோடியை கொடுப்பான், கோடிக்கு மேல கோடியை கொடுப்பான். இறைவன் கொடுப்பதை போதும் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அருள் வளம் செய்யப்படும் பரக்கத் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
யார் இதை பேராசையுடன் எடுத்துக் கொள்கிறார், பத்தல 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 நினைக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யுமா, அவருக்கு அதில் பரக்கத்து ஏற்படுத்தப்படாது. அவர் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போல் ஆவார். நல்லா சாப்பிடுவான். கல்யாண வீட்டுல ஒண்ணுக்கு 2 பந்தி அடிச்சுட்டு இன்னொரு தடவை கூட சாப்பிட்றதுக்கு நமக்கு வயிற்றுல இடம் இருக்குங்க. இன்னொரு தடவை கூட ஏற்கனவே 2 பந்தி சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டுருக்கணும். முதல் பந்தி 11 மணிக்கு ஒரு பந்தி, 2:30 மணிக்கு ஒரு பந்தி, 2ஐயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் இன்னும் கூட கொஞ்சம் இடம் இருக்கு, அம்மா அப்படி சாப்பிட்றாள்ல. அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவர்களை போல் ஆவார். எவ்வளவு சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டான், பிஸ்மில்லாலே நிற்பான். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்வே வராது, பிஸ்மில்லாலே நின்றுகிட்டே இருப்பான். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமினுக்கு ஒரு வயிறு அப்படின்னாங்க. மூமினுக்கு ஒரு வயிறு. கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டுல பரக்கத்து இருக்கும். இப்ப காலையில சகருக்கு சாப்பிட்றீங்கல்ல, சகருக்கு எவ்வளவு சாப்பிட்றீங்க? அம்மாடி இன்னைக்கு பூரா பட்னியா கடக்க போறோம், மொத்த சட்டி இருந்துக்கு கவுத்து அப்படின்னு கவுத்தவா செய்யறோம்? இல்ல, இறங்க மாட்டேங்குது அந்த நேரத்துல. சரி, இதை இந்த கொஞ்சம் சோத்தை தள்ளுறதுக்கு ஒரு சிக்கனை வைப்பான், ஒரு மீனை வைப்பான், ஒரு கறியை வைப்பான், வச்சு பாக்குறோம். ஆனா சோறு அவ்வளவுதான் போகுது. அந்த காரஞ்சாரத்துக்கு 2 மீன் தான் காலியாகுது. சோறு உள்ள போகுதா? போக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அதை சாப்பிடுற நேரத்துக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அந்த சாப்பாட்டில் பரக்கத்து இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். சகர் உணவுல பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அதனாலதான் மாலை 6:30 மணி வரைக்கும் நம்ம சாப்பாட்டை பத்தி சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். தாகத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். தவிக்குது தவிக்குது தவிக்குதுன்னு நினைப்பமே தவிர பசிக்குது பசிக்குதுன்னு யாரும் நினைக்கவே மாட்டான். பசிய கூட பொறுத்துக்கலாம், இந்த தாகத்தை தாங்க பொறுத்துக்க முடியல. சொல்றோம்ல, தாகத்தை தான் சிந்திப்போம் தவிர பசிக்குதுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் காலையிலே சாப்பிட்டதுல பரக்கத்து செஞ்சுட்டான். அது 6:30 வரைக்கும் பசிக்காது. நோம்பு திறந்தவொன்னு என்ன செய்யறோம், திறக்கிற நேரத்துல பேரிச்சம்பழத்தை சாப்பிட போவோம். ஏன்னா அது உடனே நீர் சுவையா மாறும். நாக்குல போட்டவொடனே நீர் சுவையா அது மாறும். உடனே சர்பத்தை குடிப்போம், இல்ல தண்ணியை குடிப்போம். படக்குன்னு கஞ்சி எடுத்தா கடற்கடன் குடிக்கலாம், குடிக்க மாட்டோம். இது கிடக்குது கழுத, அதை முதல்ல குடிப்போம். நமக்கு தாகம் தான் முன்னாடி நிற்குமே தவிர பசி முன்னாடி நிற்காது. அப்ப அல்லாஹ் அதில் பரக்கத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன, உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவனை போல் ஆவார். எப்ப போதும்னு ஒருத்தர் நினைக்கலையோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு ஹக்கீமே, உயர்ந்த கை தான் தாழ்ந்த கையை விட சிறந்தது அப்படின்னா. உயர்ந்த கைனா என்னது? இப்படிதான் உன் கை இருக்கணுமே தவிர இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறது சிறந்தது இல்லை, இப்படி இருக்கிறதா சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்களுக்கு பின்னாடி இந்த உலகத்துல இந்த ஹக்கீம் எவன்ட்டையும் கையேந்த மாட்டான் சொன்னார். சாகுற வரைக்கும் சரி. வரலாற்றுல சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆண்டு கலீஃபாவாக இருக்கிறார். நான் ஹக்கீமுக்கான உரிமை தொகையை ஒதுக்கி வைத்து அவரை அழைத்தேன், அவர் வாங்க மறுத்து விட்டார். அவர் இறப்புக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் கலீஃபாவாக இருந்தார்கள். அவர் அறிவிக்கிறார், ஹக்கீமே, உங்களுக்காக உரிமை தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஜக்காத் நிதியிலிருந்து வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், மக்களே, இந்த ஹக்கீமுக்காக ஒதுக்கிய நிதி காத்திருக்கிறது, நான் வாங்க அழைத்தேன், அவர் வாங்க மறுக்கிறார். உமர் சாட்சி சொன்னார். நீங்களே சாட்சி, ஆட்சியாளனாக இருந்து நான் அவருக்கு ஒதுக்கவில்லை என்று வந்துவிடக் கூடாது. நான் ஒதுக்கினேன், அவர் வாங்க மறுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை எல்லாம் நமக்கும் நினைச்சவரு தூதரின் ஒரு சொல்ல உள்ளத்தில் தாங்கி ஏந்தி நின்றார். வாழ்நாள் முழுவதும் சாகுற வரைக்கும் யார்ட்டையும் இப்படி கையை நீட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னொரு செய்தியில, எப்படி சொல்றாங்கன்னா, நாங்கள் 9 பேர் அல்லது 8 பேர் அல்லது 7 பேர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல இருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க ஏற்கனவே உறுதிமொழி எடுத்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உறுதிமொழி எடுத்து விட்டோமே அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உறுதிமொழி அளிக்க மாட்டீர்களா அப்படின்னு திரும்ப கேட்கிறாங்க.
கேட்டவுடனே சகாபாக்கள் சொல்றாங்க, நாங்க தான் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மூணாவது முறையா சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவுடனே சகாபாக்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கையை நீட்டி தங்களிடம் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். மூணாவது முறை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நம்ம உறுதிமொழி எடுக்கணும்ன்றதுல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு கையை நீட்டி சொல்றாங்க, உங்களிடம் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். எதற்காக நாங்கள் தங்களிடம் உறுதிமொழி அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லி நாங்க உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க, ஐவேளை தொழுகைகளை நீங்கள் தொழ வேண்டும், உறுதிமொழி எடுங்க. எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று உறுதிமொழி அழியுங்கள். ஒரு வார்த்தையை மெதுவாக சொன்னார்கள் என்று சொன்னாங்க, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், 5 நேர தொழுகையை பேணி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் மெதுவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கள் யாரும் யாசிக்க கூடாது அப்படின்னா. அந்த வார்த்தையை மட்டும் ரசூலுல்லாஹ் நீங்கள் யாசிக்க கூடாது அப்படின்னாங்க. அப்ப யாசிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம், சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே அன்று உறுதிமொழி எடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். அதில் சிலர் அவர்கள் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது அவருடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட ஒருவரை அழைத்து இதை எடுத்து தாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள், இறங்கி எடுத்து விட்டு ஏறுவார்கள். அந்த சாட்டையை எடுக்க சொன்னால் கூட வாங்குகிற நிலையில் கை திரும்பிடும், அதனால எடுத்துத்தாங்கன்னு கூட யாரையும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இறங்கி எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் ஏறி செல்வார்கள் என்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சகாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த சுயமரியாதை ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. இப்படி இல்ல சமுதாயம் இருக்கணும். முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கணும், சுயமரியாதை மிக்க சமுதாயம் இருக்கணும். எல்லாத்தையும் கை நீட்டுற சமுதாயமா இருந்தா, எங்க பார்த்தாலும் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் பிச்சைக்கார யாரா ஜாஸ்தியா இருக்கானா முஸ்லீமா தான் இருக்காங்க. இந்த டெல்லிக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க, மன்னர் பரம்பரையில மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னர் பரம்பரையில வந்தவன் மாட்டு வண்டி ஓட்டுறான், கட்டை வண்டி ஓட்டுறான், சைக்கிள் வண்டி ஓட்டுறான், 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். காரணம் என்ன, சுயமரியாதை. எப்போ ஒரு சமுதாயம் சுயமரியாதை விட்டு கொடுக்கிறதோ அப்போ அந்த சமுதாயம் கண்ணியத்தை இழந்தும். அதுதான் நம்ம நிதர்சனமா நம்முடைய வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் இந்த தேசத்துல மரியாதையே இல்லையா? ஏன் இல்ல? சுயமரியாதை நம்மகிட்ட இல்ல. நாங்க இப்படித்தான் அப்படின்னா நம்மளை மீறி எவன் நமக்கு முடிவெடுக்க முடியும்? முஸ்லிம்கள்னா நாங்க இப்படிதாப்பா, இந்த விஷயத்தில் நாங்க எல்லாருமே ஒத்த கருத்து தான். அதிகாரத்தை பெறணுமா, இதுதான் எங்களுடைய ஒத்த கருத்து. கல்வியில உரிமைகள் பெறணுமா, இதுதான் எங்க ஒத்த கருத்து. பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ச்சி அடையணும், இதுதான் எங்க ஒத்த கருத்து என்று அதிகாரம் வகிப்பவர்களிடத்திலே அழுத்தமாக சொல்லுகிற சுயமரியாதையை பேணுகிற பண்பும் சக்தியும் இல்லை. தயவு செய்து எங்களை சேர்த்துக்கங்க, தயவு செய்து உங்களோட எங்களை வச்சுக்கோங்க. இப்படி கெஞ்சி கூத்தாடி இப்படிதானே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்வான், நம்மளை பார்த்துக்கோ பூச்சாண்டி வந்துடும், புள்ள பிடிக்கிறே வந்துருவான், உடனே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான், பயமுறுத்துவான். பயந்து நடுங்கிட்டு என்ன செய்யணும், நீங்க பார்த்து எங்களை எங்கேயாவது உட்கார வைங்க, அந்த இடத்துல நாங்க உட்காந்துக்கிறோம். நீங்க பார்த்து எங்கேயாவது எங்களை உட்கார வைங்க, அங்க நாங்க உட்காந்துக்கிறோம். இப்படி கேவலப்பட்டு இருக்கிற சமுதாயமா நம்ம சமுதாயம் இருக்குன்னா அதுக்கு அடிப்படை என்ன? தூதரின் பொன்மொழியை உள்ளத்தில் தாங்காததுதான். அப்ப சுயமரியாதையோட எப்போ ஒரு சமுதாயம் வாழுதோ அதற்குத்தான் மறுமை நாளிலும் இந்த உலகத்திலும் கண்ணியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு கேட்ட நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கண்ணியமா வாழ முயற்சி பண்ணணும். சுயமரியாதையை வாழ்றது வேற, திமுறா வாழ்றது, ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கணும். சுயமரியாதை வாழ்றது திமுறா நடக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சுயமரியாதை கிடையாது. சுயமரியாதை என்பது பிறரிடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளாமல் தன்மானத்தை காத்து கொண்டு வாழ்வதற்கு பிறகு சுயமரியாதை. நான் சுயமரியாதையா இருக்கேன்னு சொல்லிட்டு திமுறா நடந்தோம் வைங்க, பணிவுன்ற பண்பு நம்மகிட்ட இல்லாம போயிடும், அது சமுதாயத்துக்கு பேர் கேடாயும். அதனால ரொம்ப கவனமா சுயமரியாதைனா என்ன, திமுருன்னா என்ன, பணிவுனா என்ன, தன்னடக்கம்னா என்ன என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்பு,
ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி